எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் சனிக்கிழமை 24/5/2025 உத்தராயணம் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். இன்று சனி மகா பிரதோஷம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன். புதன் இன்று பெயர்ச்சி உண்டு. மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு, சனி, சுக்கிரன், சந்திரன். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள்: காலை 7:30 முதல் 8:30 வரை நல்ல நேரம். மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:10 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 9:10 முதல் 10:10 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 9 முதல் 10:10 வரை. குளிகை 6 முதல் 7:10 வரை. யமகண்டம் 1:10 முதல் 3 வரை. இன்றைய திதி திரியோதசி திதி. இன்று யோகம் காலை 12:10 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகிய நாம யோகம். இன்றைய கரணம் 4:22 வரை தைத்துலாம், பின்பு கரசை. இன்றைய நட்சத்திரம் காலை 10:52 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம், உத்திரம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாள் சனிமகா பிரதோஷம். நந்தியன்பதி நந்தியேஸ்வர் வழிபாடு. நந்தி வழிபாட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொன்னாலும் சொன்னோம். வாங்கி கொடுத்துட்டு அது முடிகிறவர்களும் அவங்களே திருப்பி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. ஒரு விஷயத்தை தானம் செய்து விட்டால் அது அபிஷேக நீருக்கு மட்டும்தான் எடுத்துட்டு வரலாம். மீது எல்லாத்தையும் ஒழிச்சு வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது. எல்லாரும் அதுதான் பண்றாங்க. நம்ம கொடுத்துட்டுமே இப்படி போதே அப்படி போகுதுன்ற விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. இறைவனுக்குன்னு ஒரு விஷயம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம யோசிக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. அது கவனமா இருங்க. முதல்ல சிவனுக்கு கொடுக்குற பொருளையோ கணக்கு பார்க்கறதுன்னு நிறுத்துங்க. அது அப்படி போயிடுச்சு, இது இப்படி போயிடுச்சுன்றது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது இருந்தாவே நீங்க பெரிய வாழ்க்கையில ஏற்றங்க. அந்த எண்ணங்கள் இருந்தாவே போதும், நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டில் தன்னுடைய குணநலன்களை மாறிக்கொண்டு சந்தோஷம் மிகுந்த ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்வதற்கான வழிவகைகள் இன்றைய கிரக நிலவரங்கள் உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஒரு அமைதியான வாழ்க்கையை நான் தேடி செல்கிறேன் அப்படிங்கிற அமைப்பு மேஷத்தை பொறுத்த மட்டில் இன்று உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் எல்லாவித நடவடிக்கைகளிலும் தான் வெற்றி பெற வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஆண் பெண் இருபாலருமே ரிஷபத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த எண்ணம் தான் இருக்கும். தன்னுடைய சுகநலன்கள், தன்னுடைய சுயதுக்கங்களை மட்டுமே பெரிதாக கருத்தில் கொள்வார்கள். மற்றவர்களுடைய எண்ணத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். அது போலதான் வாழ்வார்கள். ஆனால் இன்று பிறர்க்கென வாழும்போது மட்டுமே நீங்கள் நன்மை அடைவீர்கள், நல்ல முறையில் வாழவும் முடியும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப ஒரு அற்புத கடாட்சி நிறைந்த ஒரு நல்ல நாள். இன்றைய நாளில் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனை வெற்றி பெறும். நீங்க காலடி எடுத்து வைக்கணும், அவ்வளவுதான் குறைவு. அது நீங்க வச்சுட்டீங்கன்னா தானா நடக்க ஆரம்பிச்சிடும். எங்கெங்கிருந்து சப்போர்ட் வரும், எங்கெங்கிருந்து உதவிகள் வரும்னே தெரியாது. உதவிகள் வரும், ஒற்றைப்படையில் வராது, இரட்டைப்படையில் வரும். தேவையான பொருளாதாரமும் சேர்ந்துதான் சொல்றேன். இன்றைய நாள் மிகுந்த ஒரு அற்புதமான நாள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் வார்த்தை ஜாலங்கள் வேணாம், வீண் வம்பு வழக்கில் தேவையில்லை.
கவனமுடன் தங்கள் பணியிலே கவனித்து வந்தாலே போதும். சேர வேண்டிய சேர்க்கை, பணம், உதவிகள் அனைத்தும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள்ல வந்து கொஞ்சம் சற்று கவனமா இருக்கணும், எச்சரிக்கையாகவும் இருக்கணும். நீங்க தான் ஏற்கனவே இந்த வார்த்தை விளையாட்டுக்குள்ள போய் மாட்டிப்பீங்க. அதுவும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது. தலையிலேயே தலைவலியான்னு போயிட்டு இருக்கும். அதனால கவனமும் எச்சரிக்கையும் கொண்ட நாளாக இந்த நாள் திகழ்கிறது. கவனம் தேவை. கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு லாபகரமான நாள், அதிர்ஷ்டமான நாள். நீங்க என்ன நினைச்சீங்களோ அது கிடைக்கும். வரவுகள் அத்தனையும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் உள்ளது. பயன்பெறுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தருகின்ற அமைப்பு இருக்கிறது. சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவை. எதிர்பாலின ஈர்ப்புகளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் வர காத்திருக்கிறது. அவர்களிடம் பேசும்போது சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருந்தால் நீங்கள் வெல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். தேவையான விஷயங்கள் கிடைக்கும். மண், மனை, வீடு, குழந்தைகள் நலன், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கும். அந்த அளவுக்கு கிரக நிலவரங்கள் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கு. வார்த்தைகளை மட்டும் கவனமாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு உங்களை வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு ஏகத்துவமான ஒரு அற்புத கடாட்சங்கள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். ஆனால் நீங்கள் இந்த சலித்து கொண்டு செய்வது இல்லை வலித்து கொண்டு செய்வது என்ற போன்ற அமைப்புகள் இருந்தால் குடும்பத்துக்குள் செய்தேனும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கும். கவனமுடன் இருக்க வேண்டும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப அமோதமாக இருக்கிறது. சந்தோஷமிக்க ஒரு நல்ல நாள். ஆனால் நீங்கள் வீணாக ஒரு இடத்திற்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற நடவடிக்கையில் இறங்கக்கூடாது. இங்கே தானே இருக்கும், கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம், அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு நினைக்கிறத மட்டும் தவிர்த்துருங்க. நீங்க நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைங்க. சூப்பரா இருப்பீங்க. இந்த நாள் இன்னைக்கு அமோகமா இருக்கு உங்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நல்ல நாள். நீங்கள் வந்து வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஒரு புதிய ஒரு பரிமாணத்தை ஏற்படுத்துவீங்க. உங்களை நம்பி ஒரு லீடர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை வழிநடத்த சொல்லுகின்ற அமைப்பு உங்களை தேடி வரும். அதனால் வெற்றியுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். விரயங்கள் உண்டு, கவனமுடன் இருக்க வேண்டும். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் மீண்டும் 4 கிரக கூட்டணி சொல்லுங்களேன். மழைக்கான அறிகுறி அல்லது சில்னஸ்க்கான அறிகுறி. உங்கள் காட்டில் மழை, மீனத்தின் காட்டில் மழை. இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். மிகுந்த ஏற்றமும் ஒரு பாக்கியமும் உள்ள ஒரு நல்ல நாள். பயனடையுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.